வணக்கம் வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ஸ். நடிகை நயன்தாரா மற்றும் டைரக்டர் விக்னேஷ் சிவன் டிவோர்ஸ் பற்றி தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக விக்னேஷ் சிவன் மேலே அடுக்கடுக்காக பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. முக்கியமாக டாஸ்மாக் ஊழல் வழக்கில் விக்னேஷ் சிவனுக்கு சம்பந்தம் இருக்கிறதா பல செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா போதைப்பொருள் வழக்கிலையும் விக்னேஷ் சிவன் பேர் அடிபட்டுச்சு. இதனால் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஆரம்பத்திலேயே நயன்தாரா வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்றதை தொடங்கி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து நயன்தாராவுடைய ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்துடைய சீன்ஸ்லாம் பயன்படுத்தியதுனால நடிகர் தனுஷ் காப்பிரைட்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பியிருந்தார். இதை தொடர்ந்து சந்திரமுகி படத்துடைய சீன்ஸ்லாம் பயன்படுத்தியதுனால கூட தயாரிப்பு நிறுவனம் காப்பிரைட்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறதா நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. நிறைய நியூஸ் சேனலில் கூட இவங்க டிவோர்ஸை உறுதி பண்ணுற மாதிரி பல செய்திகளும் வெளியாகிட்டு இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் நயன்தாராவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வெளியானது தான். அதில் குறைவான அறிவுடையவங்களை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டா உங்கள் திருமணம் வாழ்க்கையை மிகப்பெரிய தவறாக மாறும். உங்களுடைய கணவர் செயல்பாடுகள் நீங்கள் பொறுப்பில்லை. என்னை விட்டுடுங்க, நான் ஏராளமான பிரச்சனைகளை உங்களால் அனுபவிச்சிட்டேன்னு சில மோசமான வார்த்தைகளும் அதில் இருந்தது. இப்படி நயன்தாரா அந்த ஸ்டோரி போட்டதாகவும் உடனே அதை நீக்கிட்டதாகவும் நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. அதை வச்சு தான் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறதா வதந்திகளும் வெளியாகிட்டு இருந்தது. இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியாக நயன்தாரா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதில் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ஒன்றா சேர்ந்திருக்க ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்களை பற்றி பொய்யான செய்திகளை பார்க்குறப்போ எங்களோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும்னு அந்த ஃபோட்டோவில் சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக எங்கள் 2 பேருக்கும் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை, நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னும் அந்த ஃபோட்டோ மூலமாக வெளிப்பட்டிருக்கு.